ஓசூரில் ரயில்வே நுழைவு வயல் முன்பு புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் பிறந்தநாள் விழா 39வது வார்டு கவுன்சிலர் தலைமையில் 300க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாளை தொடர்ந்து ரயில்வே நுழைவு வயல் முன்பு புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கி கேக் வெட்டி சிறப்பான அன்னதான நிகழ்ச்சி 39வது வார்டு மாமன்ற உறுப்பினர் லட்சுமி கும்மி என்கிற ஏமகுமார் தலைமையில் 300க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேற்கு மாவட்ட செயலாளருமான முன்னாள் அமைச்சருமான பி பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் கலந்து கொண்டு கேக் வெட்டி அன்னதான நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் சிட்டி என்கிற ஜெகதீஷ், அவைத்தலைவர் நாராயணன், பாசறை மாவட்ட செயலாளர் எம் ராமு, மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ஜேபி என்கிற ஜெயபிரகாஷ், பகுதி செயலாளர் வாசுதேவன், பாசறை மாவட்ட துணை செயலாளர் சுரேஷ், கிழக்கு பகுதி செயலாளர் ராஜா, இளம் பெண்கள் பாசறை மாவட்ட தலைவர் பிரசாந்த், பகுதி செயலாளர் சென்னகிருஷ்ணன், பொருளாளர் நவீன், நரசிம்ம ரெட்டி, ஆறுமுகம், தங்கராஜ், சுதாகர் ரெட்டி, சவுடப்பா, மாது, லோகேஷ், வினோத், முனுசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை 39வது வார்டு கழக வட்ட செயலாளர் கும்மி என்கிற ஏமகுமார் செய்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்.